கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற 110 பேரில் 51 பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருப்பதாக கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் கூறியுள்ளார். மீதமுள்ளவர்கள் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக தாவேக நிர்வாகிகளுடன் சுமார் 11 மணி நேரம் விஜய் ஆலோசனை நடத்தினார். ஆலோசனையை முடித்துவிட்டு பட்டினப்பாக்கம் இல்லத்தில் இருந்து நீலாங்கரை புறப்பட்டார். கரூர் துயரச் சம்பவத்தின் பிரேத பரிசோதனை அறிக்கையில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. உயிரிழந்தவர்களுக்கு கடைசி 2-3 நிமிடங்கள் மூச்சுவிட முடியாத நிலை இருந்ததாகவும் 10க்கும் மேற்பட்டவர்களுக்கு விலா எலும்புகள் உடைந்து உள்ளுறுப்புகளில் பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.